ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 3 முட்டையோட வெள்ளை கருவை தனியாக உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். அதே போல் எல்லோ கருவையும் தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 3 முட்டையை இது போல் உடச்சி ஊற்றி எடுத்துருக்கோம். இப்போ இந்த எல்லோ கருவில் 1 கிராம் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையோட வெள்ளை கருவை எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளெண்டர் வச்சு இது போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்லை, இந்த ப்ராசஸை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் விஸ்க் வச்சு கூட இதை ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் 30 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்க்கணும். இன்றைக்கி நம்ம சுகர் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கோம். இதை நம்ம ஒரே சமயத்தில் எல்லா சுகரையும் சேர்க்கக்கூடாது, 3 டைமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் நல்லா நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்மக்கிட்ட இருந்த எல்லா சுகரையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது நமக்கு எப்போ ஸ்டிப்பான பீக் வருதோ அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், முட்டை எல்லாமே நமக்கு நல்ல ஸ்டிப்பான பீக் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையோட எல்லோ கருவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் 30 செகண்டுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடையை வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது இதில் எந்தவித கட்டிகளும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. மாவு எல்லாத்தையும் சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது இதை வேகமாக கலந்து எடுக்கக்கூடாது, மெதுவாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துருக்கோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ரெட் கலருக்காக நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் மாவை கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கேக்கு மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். கேக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இது கூல் ஆகட்டும், இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ரீமை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணும் பொழுது சீக்கிரமாக ஸ்டிப்பான பீக் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரீசரில் பவுலில் வைக்கிறோம். இப்போ நம்ம பவுலில் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு
கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் சீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா ஸ்டிப்பான பீக் எப்போ கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிப்பான பீக் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. பீட் பண்ணதுக்கப்புறமா இது போல் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லா பக்கமும் வலிச்சு விட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ கேக் பார்த்திங்கன்னா நல்லா கூலாயிருச்சு. அன்மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம மேலே உள்ள லேயரை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த கேக்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 லேயராக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேக்கை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லேயரை வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கேக் க்ரீம் வச்சிடலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ரீமை வந்து இது போல் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா இன்னொரு லேயரை நம்ம மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அதுலேயும் சுகர் சிரப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது போல் நம்ம க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்னதாக மேலே ஒரு லேயர் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இது ஃபுல்லாக எல்லாத்தையும் நசுக்கி விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு, அதாவது கேக் மேலே எல்லாமே இது போல் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக்கை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே வந்து டிசைனுக்காக நமக்கு எது மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டிசைன் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நம்மளோட ரெட் வெல்வெட் கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிருச்சு. இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் சாஃப்டாக இருக்குது. இந்த கேக்கை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. லேயராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.